தங்கமே, எதற்கும் காரணம் இல்லாத மாதிரி நீ எதிர்பாராத நேரத்துல உன் வாழ்க்கையில் இருந்த சில பெரிய பிரச்சனைகள் திடீர்னு சாந்தமாகி போச்சுனே. அந்த காம், அந்த சைலன்ஸ், அந்த சடன் பீஸ் அது சாதாரணம் கிடையாது. நீ அதை யாரிடமும் சொல்லாம உன் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் அதை உண்மையா புரிஞ்சுக்கிற இந்த வார்த்தைகள் இப்போ உனக்காக தான் வந்திருக்குது. உன் வாழ்க்கையில சடன் காம் வந்ததற்கு மிக ஆழமான ஆன்மீக காரணம் இருக்கு தங்கமே. அது உன்னை காக்குற தெய்வீக சக்தியின் செயல். அது உன் ஆன்மா பல நாட்களாக போராடி வென்றதின் பலன். அது நீ அனுமதியில்லாம உன் வாழ்க்கையில் நுழைந்த நெகட்டிவ் சக்திகள் பின்னால் தள்ளப்பட்டதின் அடையாளம். இன்னிக்கு நான் சொல்ல போற கதை உன் இதயத்துல எவ்வளவு ஆழமா உறங்கிக்கிட்டு இருந்த உணர்வுகளை எழுப்பும் தெரியுமா? ஏன்னா, நீ சூழ்ந்து கிடந்த சத்தம் எல்லாம் மௌனமா மாறினதுக்கு பின்னாடி உன் வாழ்க்கையில நடந்த தெய்வீக மாற்றத்தையே நான் சொல்லப் போறேன். தங்கமே, நீ கடந்த சில மாதங்களா உன் மனசுல அடிக்கடி அழுததை கூட யாரும் தெரியாது. உன் உடம்பு சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உன் ஆன்மா வீழ்ந்துகிட்டு இருந்ததை யாரும் கவனிக்கல. நாளை என்ன நடக்கும், யாரு என் பக்கம், என்ன தவறு நடக்குமோன்னு நீ உள்ளுக்குள் உன்னை உனக்கே பயமுறுத்திக்கிட்டிருந்த நாட்கள் அதிகமா இருந்தது. நீ சந்தித்த சில பேர் உன்னை பாதிச்சிருக்காங்க. நீ நம்பின சில விஷயங்கள் உடைந்து போச்சு. சில உறவுகள் துரோகம் பண்ணின. சில சூழ்நிலைகள் உன்னை ஒற்றை ஆளாக தள்ளிச்சு. சில வார்த்தைகள் உன்னை காயப்படுத்திச்சு. சில செயல்கள் உன்னை உடையடிக்க முயற்சிச்சு. இந்த எல்லாமும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு கருமேகத்த மாதிரி சூழ்ந்திருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள், எதற்கும் காரணம் இல்லாமல் உன் இதயத்துல இருந்த சுமை கொஞ்சம் லேசா போச்சு போல ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். உன் மனசு அதுன்னு கவலைப்படாத காம்னஸ் ஐ உணர ஆரம்பிச்சிருக்கும். அந்த பிரச்சனைகள் உன்னை சுவாசமே அடைக்குது போல சுருங்க வச்சிருந்தது. அது திடீர்னு நிச்சயமில்லாம ஒரு பீஸ் கூட தந்திருக்கும். ஏன் தெரியுமா தங்கமே? நட்சத்திரக்குறி உன் வாழ்க்கையிலிருந்து சில நெகட்டிவ் சக்திகள் நீங்கி போச்சு. நட்சத்திரக்குறி நீ உணராம சில விஷயங்கள் தீரிச்சி. அப்படியே உன் மனசை பிடிச்சிருந்த சில நிழல்கள் வீழ்ந்து போச்சு. அது தெய்வீகமாக நடந்தது. ஒரு ட்ரூத் உன்னிடம் இப்போ சொல்லணும் தங்கமே. நம்ம வாழ்க்கையில காம்னஸ் வருவது பிரச்சனைகள் குறைந்ததாலா இல்லை. நம்ம ஆன்மா வலிமை பெற்றதால. உன் ஆன்மா கடந்த மாதங்களாக ஒரே ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தது. அது உன் கண்ணுக்கு தெரியாத இன்னர் பேட்டில். அது உன் மன அழுத்தத்தோடு, துன்பத்தோடு, பயத்தோடு நடந்த உயர்ந்த போராட்டம். நீ தெரியாம பல இரவுகளுக்கு உன் மனசு அமைதி பெற பிரார்த்திச்சிருக்கே. நீ அறியாம பல முறை உன்னை யூனிவர்ஸ்க்கு ஒப்படைச்சிருக்கே. எதுவாக இருந்தாலும் என் பாதையை காக்கணும் என்று உன் இதயம் கேட்டதுதான் அந்த காம். ஆன்மீக உலகம் உனக்கு உதவியிருக்குது தங்கமே. அது உன் இதயத்தில இருந்த அன்னெசசரி ஃபியர் களை நீக்க ஆரம்பிச்சிருக்கு. நட்சத்திரக்குறி நீ கவனிக்காமல் இருந்தாலும் உன்னோட எனர்ஜி மாற ஆரம்பிச்சிருக்கு. நட்சத்திரக்குறி கடந்த நாட்களில் நீ அதிகமா காயமடைந்திருக்க. அது உன் வையே மந்தமாக்கி விட்டது. அது தான் ப்ராப்ளம் களை ஹெவியா காட்டியது. ஆனா இப்போ உன் ஆன்மீக சக்தி ஸ்லோலி கருப்பு படலங்களை நீக்க ஆரம்பிச்சுது. அது உனக்கு பிரச்சனைகள் காம் ஆன மாதிரி தோண வச்சுது. நீ டாக் ஷோ டைம்ல உணர்ந்திருப்ப. எல்லாமே திடீர்னு சும்மா இருக்கு போல. அது உன் ஆன்மாவில் அப்கிரேடேஷன். நீ எதையும் கன்ஃப்ரண்ட் பண்ணலை. ஆனா யூனிவர்ஸ் உனக்காக ஒரு பவுண்டரி அமைத்து போச்சு. யாரிடமிருந்து உனக்கு கஷ்டமோ நெகட்டிவ் ஃபோர்ஸ் வருதோ அதுக்கு தெய்வீக தடுப்பு வைத்துருச்சு. தங்கமே, இதுவே ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன். நீ மனதில் யோசிச்சிருப்பாய், நான் இதுக்காக ஏதாவது பண்ணேன்னா? இல்ல தங்கமே, நீ சஃபரிங் ஐ சைலண்ட்லி தாங்கியது தான் ஒரு தியானம். உன் உள்ளத்தில் நடந்த சோகத்துக்கு நீ அளித்த பேஷன்ஸ் தான் ஒரு ப்ரேயர். உன் இதயம் காயம் ஆனாலும் இன்னும் நல்லதை விடாம காத்தது தான் ஒரு பூஜா. அதனால தான் உன்னோட வாழ்க்கை காம் ஆனது. இது காம்னஸ் முன்னாடி வரும் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம் தங்கமே. நட்சத்திரக்குறி பிரச்சனைகள் காம் ஆகுறது. வலதுபுறம் நோக்கிய அம்பு உன் ஆன்மா உயர்கிறதின் முதல் அடையாளம். நட்சத்திரக்குறி உன் இதயம் காம் ஆகுறது. வலதுபுறம் நோக்கிய அம்பு யூனிவர்ஸ் உன்னோட பாதையை நேராக்கிறது. நட்சத்திரக்குறி உன் வாழ்க்கை காம் ஆகுறது.
வலதுபுறம் நோக்கிய அம்பு உன்னை துன்பப்படுத்தியவர்கள் உன்னிடம் இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி டெட்டாச் ஆகிறார்கள். நட்சத்திரக்குறி 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 உன் மனசு காம் ஆகுறது. வலதுபுறம் நோக்கிய அம்பு உன்னை காயப்படுத்திய மெமரிஸ் மைண்ட்ல இருந்து அரேஸ் ஆக ஆரம்பிக்குது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி தங்கமே, இன்னொரு ஆழமான உண்மையை சொல்லணும். உன் காம்னஸ்க்கு பின்னாடி தெய்வத்தின் கையுண்டு. வராகி அம்மன், கருமாரி அம்மன், வீர மகாமாரி, நித்திகா தேவி மாதிரி சக்திகள் எப்பத்தான் உன்னை காப்பாற்றிக்கறான்னு தெரியுமா? நீ மனசுல வீழ்ந்து போய் நான் சோர்ந்துட்டேன் சொல்லாம அழுது கொண்டிருந்த அந்த நேரத்துல அந்த கிராய் தான் உன்னை ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. அது ஒரு காலிங் போல யூனிவர்ஸ்க்கு காதில் விழுந்தது. அதுக்கு பதிலா வந்ததுதான் இந்த சடன் காம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இந்த காம்னஸ் உனக்கு ஒரு கிளாரிட்டி தர போகுது. நீ இப்ப நீண்ட நாட்களா சிக்கி இருந்த டவுட்கள் தீர போகுது. நீ விட்டுவிடன விஷயங்கள் உண்டே, அது தானாகவே விலக போகுது. நீயே மதிக்காத சில ஸ்கில்ஸ் உன்னிடம் திறக்க போகுது. நீ டிசர்விங் ஆன பிளெஸிங்ஸ் உன்னிடம் வர ஆரம்பிக்குது. இந்த காம்னஸ் யாருக்காவது 4 நாளுக்கு வரும். ஆனா உனக்கு நீண்ட காலம் நிற்க போகுது. ஏன்னா நீ வாழ்ந்ததில எல்லா நல்லத்தையும், நீ மனசுல தாங்கி இருந்த எல்லா நிம்மதியையும், நீ இதுவரை கொடுத்த அன்பையும், நீ வீணாக்கப்படாம தக்கவைத்த நன்மையையும் அண்டம் இப்ப உன்னிடம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த காம்னஸ் காற்று மாதிரி மெதுவா வந்தாலும் அது உன்னோட ஃபியூச்சர் வேரோடு மாற்ற போகுது. இது சின்ன பிகினிங் இல்லை தங்கமே. இந்த காம்னஸ் பின்னாடி உன் டெஸ்டினி ஷிஃப்ட் ஆகுது. உன் ஹார்ட் பிரேக் ஹீல் ஆகுது. உன் காமப் டோர்ஸ் க்ளோஸ் ஆகுது. உன் குட் ஃபார்ச்சூன் ஓப்பன் ஆகுது. நீ சும்மா இரு தங்கமே. இந்த காம்னஸ் உன்னை ஒரு பெரிய உயரத்துக்கு அழைத்து செல்ல போகுது. தங்கமே, சில நேரம் வாழ்க்கை ஒரு பெரிய புயல் போல உன்னை குலைச்சிருந்தது. மூச்சு வாங்க இட்செல்ஃப் கஷ்டம் போல இருந்தது. எந்த வழியில் போகணும், யாரை நம்பணும், எப்படி நிம்மதி கிடைக்கும் என்று தெரியாமல் மனம் கவலைப்பட்டிருக்கிறது. ஆனா திடீரென்று சில நாட்களாக உன் மனம் ஒரு காம் ஆன நிலைக்கு வந்தது போல இருக்குதே. அந்த அமைதியின் பின்னால் ஒரு தெய்வீக ரகசியம் இருக்கு தங்கமே. அது சாதாரண காம் இல்ல, அது உனக்காக அனுப்பப்பட்ட ஆன்மீக ஆற்றல் தானடி. நீ சென்ற மாதங்களில் மனசுல சுமந்து கொண்டிருந்த வலி, துரோகங்கள், பேராசை கொண்ட மனிதர்கள், உன்னை தாழ வைக்க முயன்ற வார்த்தைகள், இவை எல்லாம் உன்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கி வந்தது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி இக்கே ஒரு கால அவகாசம் தான் தங்கமே. அது நீ எவ்வளவு நல்லவளோ அதுதான் அந்த இருட்டுக்கு பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு வெளிச்சம் உன்னுள் இருந்தது. அந்த வெளிச்சத்தினால தான் சில பிரச்சனைகள் திடீரென்று காம் ஆனது. அது யாரோ மனிதரால் காம் ஆனது இல்ல, அது உன்னை காப்பாற்ற வந்த தெய்வீக ஆற்றலால காம் ஆனது. நீ நடக்கிற வழியில் தெய்வங்கள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நித்திகா தேவி போல ஸ்பிரிச்சுவல் ஆவி உன்னை வழி நடத்தி கொண்டு நடக்குது. உன் மனசு தளரும்போது, நீ தனியா இருக்கும்போது, ஒருவரும் உனக்காக கவலைப்படுவதில்லையா என்ற பயம் வந்தபோது, அத்தனை நேரமும் உன் உள்ளத்தில் ஒரு மெலிதான குரல் எழுந்திருக்குமல்லவா? காத்திரு, சரியாகிடும், காயம் ஆறும், நீ ஒருத்தி இல்ல, இதெல்லாம் வெறும் எண்ணங்கள் இல்ல தங்கமே. அவை உன்னை காப்பாற்ற வருகிற தெய்வீக குரல்கள்தான். உனக்கு வந்திருந்த பிரச்சனைகள் உன்னை தகர்க்க வரல. அவை உன்னை ஸ்லோ ஆக, ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்ட்ராங் ஆக மாற்ற வருது. சில புயல்கள் வீடு சிதைக்கிறது, சில புயல்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் சில புயல்கள் உன் பாதையை சுத்தப்படுத்தி விடுகிறது. நீ பார்த்த அந்த காம் அப்படிப்பட்ட காம். அது பிரச்சனைகள் முடிந்துகிட்டது என்ற காம் இல்ல, அது இந்த பிரச்சனைகளை தாங்கும் சக்தி இவளுக்கு வந்துடுச்சு என்ற காம். நீ ஒரு காலத்தில் அழுத விஷயங்களை இன்று நினைத்தால் கூட மனம் தளராம இருக்குறது தெரியுமா? அதற்கு காரணம் உன்னை தெய்வீகமாக பாதுகாக்கும் எனர்ஜி. நீ எப்படி தூங்கும்போது யாரோ உன் பெயரை நினைக்கிறார்கள் என்று கேட்டாய், அவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல தங்கமே. சில ஆன்மீக சக்திகள் கூட உன் மனதின் அமைதிக்காக உன்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்றன. நீ கொடுத்த அன்பு மதிக்கப்படல, நீ கொடுத்த நம்பிக்கை காயப்படுத்தப்பட்டது, ஆனால் அதனால நீ தீமையாக மாறலை. நீ இன்னும் அன்பு கொடுக்குற மனசு வைத்திருக்குறே, அதுதான் பெரிய பிளெஸிங். அதனாலவே யூனிவர்ஸ் உனக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் சூழல் உருவாக்கிட்டது. அந்த ப்ரொடெக்ஷன் தான் நீ உணர்ந்த காம்.
சிலர் உனக்கு செய்த துன்பம், சிலர் கொடுத்த வலி, அந்த எல்லா அனர்கியும் யூனிவர்ஸ் உன்னிடமிருந்து மெதுவா தள்ளிச்சு. இப்போ உன் சிந்தனை கோடு, உன் மனநிலை, உன் ஆன்மாவின் அதிர்வு எல்லாமே ரேஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால முன்னாடி உன்னை உடனே பாதிக்கிறது போல இருந்த விஷயங்கள் இப்போ பாதிக்கவே முடியல. அது காம் இல்லை தங்கமே, அது அவேக்கனிங். வாழ்க்கையில் ஒவ்வொரு தடையும், நீ எடுத்த ஒவ்வொரு ஆழ்ந்த மூச்சும், நீ சொன்ன ஒவ்வொரு எனக்கு இது சரியாகிடுமா என்ற சந்தேகமும் எல்லாமே இன்று உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. நீ இப்போது காம் இல்ல, உன்னுள் ஒரு புதிய தெய்வீக சக்தி விழித்திருக்கிறது. அந்த சக்தி தான் உன் கண்ணீருக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டது. அந்த சக்தி தான் உன் எதிர்காலத்துக்கான கதவை திறக்க போகுது. இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன காம் நேரமும் அது யூனிவர்ஸ்லிருந்து வரும் ஒரு மெசேஜ். இவள் சரியான பாதையில நடக்கிறாள், இவளுக்கு தடைகள் பயன் தர ஆரம்பிச்சிருக்கு. தங்கமே, கவனிக்கிறியா? நீ முன்னாடி போல நொந்து போய்விடும் மனிதியா இல்லை. நீ முன்னாடி போல உள்ளுக்குள் உடைந்து போகும் மனசா இல்லை. நீ முன்னாடி போல பயத்தோட நடக்கும் ஆன்மாவும் இல்ல. நீ காம் இருக்கிறது நீ மாற்றமா இருப்பதால. உன் வாழ்க்கை காமானது, உன் எனர்ஜி க்ரீன் ஆயிடுறதால. யாரும் உன்னை தடுக்க முடியாத அளவுக்கு யூனிவர்ஸ் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதால. இந்த காம் நிம்மதி இல்ல தங்கமே. இது ஒரு பெரிய எம்பவர்மெண்ட் ஆரம்பம். இது தொடக்கம்தான். உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போறது. அதையும் காம் ஆன மனசு தான் முதலில் உணரும். தங்கமே, நீ சரியான பாதையில் இருக்கற. அதனால தான் சில பிரச்சனைகள் திடீர்னு காம் ஆனது. இனிமேல் அந்த காம் பயப்படாதே. அது உனக்கு வரும் பெரிய ஆசீர்வாதத்தின் முன்னோட்டம்.